கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சத்தமே இல்லையே. எத்தனை பேர் இருக்கீங்க? இவ்வளவுதான் சவுண்டா? ஓகே, எத்தனை பேர் இருக்காங்க? பிரதர் திரும்ப சொல்லுங்க பிரதர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் ஒரு சிறப்பான ஒரு நாள். இந்த மாதம் பொதுவாக நம்ம சொன்னாலே இந்த டிசம்பர் மாதம் வந்து நம்மளுடைய கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்ட மாதமாக நாம ஒவ்வொரு நாளும் நம்ம ரொம்ப பிஸியா நம்ம வந்துட்டு இருக்கிறோம். அதுல ஒரு பகுதியா இன்றைய நாள்ல வந்து நம்ம இந்த கிறிஸ்துமஸ் கேரளிங் கொண்டாட்டத்தை நம்ம கொண்டாட வந்து இருக்கிறோம். யாரு சொல்றேன்னு பாக்குறாங்க. சரி, ஏன்னா இதான் நான் முத இந்த மாதிரி மின்னுக்கு நின்று பேசுறேன். அதாவது இந்த ஜிஓசில சோ அப்பப்ப கொஞ்சம் இருக்கும். அதை கவனிச்சிங்கன்னா நீங்க பக்கத்துல ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு. படிக்கும் போது உங்களுக்கு வந்து நான் பேசுறது தான் கேட்கும். ஆனா உள்ளுக்கு நான் ஆடுற ஆட்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும். சொல்லும் போது எனக்கு சட்டுன்னு ஒரு ஞாபகம் வருது. பிரதர் பாஸ்டர் கிளாக் இருக்காருல்ல, அவர் என்ன சொன்னாரு, சிஸ்டர் உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், முன்னுக்கு நின்று பாருங்க அப்படி தெரியும். கை கால ஆடுறதெல்லாம் தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள ஆடுறது எனக்கு தான் தெரியினாரு. அது எனக்கு இப்பதான் புரியுது. இங்க வந்து நிக்கும் போதுதான் தெரியுது. லைட்டா அவங்களெல்லாம் பார்க்கும் போது இருந்தாலும் பார்த்த முகமா இருந்தாலும் இப்ப பார்க்கும் போது ஜோச்சு பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. சரிங்களா? சரி, இப்ப அடுத்த பிரதர் பாட்ட ஆரம்பிச்சிருவோமா? கேரளிங் பாட்ட அடுத்து நேரத்தை கடத்தாதபடிக்கு நாம் இந்த கேரள் குரூப் அவங்களை அழைக்கின்றோம். கேரள் பாடல்களை பாடும்படியாக. மன்னன்
அடுத்ததாக அடுத்தது வந்துட்டு ஸ்பெஷலான ஒரு பாடல பாட வராங்க. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ வர வர நம்முடைய டிஓசிலேருந்து நிறைய நட்சத்திரங்கள் உருவாகிட்டு இருக்காங்க. அந்த நட்சத்திரத்துல ஒரு 2 நட்சத்திரம் வந்து இப்போ பாட போறாங்க. அவங்களோட சொந்த பாட்டு. ஓகே, அவங்க யாருன்னு சொன்னா நீங்க சொன்னீங்களா? அவங்க 2 பேரும் வேற யாரும் இல்ல, இந்த சபையில இருக்கிற the young and charming இல்லையா, ஒண்ணுமே இல்ல, வெறும் மோசஸ் அவரும் டேவிடும். அவரோட மாமா டேவிடும் வந்து பாட்டு பாடுறாங்க. ஆமா,
அடுத்ததாக இந்த கேரள குழுவினர் மீண்டுமாக தங்களுடைய படைப்பை படைக்க வருகின்றார்கள்.
MC தான் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, சுருக்கமாக just short minute 10 minutes sorry. ஏசாயா 60வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் very quickly just for a thought this Christmas season. பெரியவர்களுக்கு இடம் இல்லாட்டி இந்த பிள்ளைங்க முன்னால வந்துடலாம். no problem. நிறைய இடம் இருக்குது முன்னால. ஏசாயா 60 முதல் 3 வசனங்கள் தமிழ்ல வாசிக்கிறீங்களா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்பதே. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் வல்லமையும் உள்ள பிதாவே, இந்த வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் சுருக்கமாக இதை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய மகிமையும் பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், எங்களை திடப்படுத்தும் சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த வசனங்கள் மூலியமாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சரி, இந்த 60வது அதிகாரத்தில் ஏசாயாவின் புஸ்தகத்துல ஏசாயா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக அவர் பேசுகிறார். சொல்லுகிற வேளையில் அவர் சொல்லுகிறாரு, பூமியை இருள் சூழ்ந்திருக்கிறது என்று. Thick darkness have covered the people of the earth. பூமியை இருள் சூழ்ந்திருக்கிறது, ஆனால் உண்மையிலோ தேவனுடைய மகிமை வரும் என்று சொல்லுகிறார். Now Isaiah is trying to say the opposite will happen when the Messiah comes. அதாவது மேசியா வரும் பொழுது நீ இருக்கிற உன்னுடைய சூழ்நிலை மாறும் என்ற கருத்தில் பேசுகிறார். சேஞ்ச் இல்லையா? இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலும் அன்பானவர்களை, நம்முடைய சபைகளிலும் எப்பொழுதுமே நல்ல செய்திகள் காணப்பட வேண்டும். குட் நியூஸ். Why? I believe for people of bad news, கெட்ட செய்திகளை கேள்விப்பட்டுக் கொண்டு கெட்ட சூழ்நிலையில் வாழ்கிற மக்களுக்கு இயேசுவின் பிறப்பு நல்ல செய்தியை கொண்டு வந்தது. விளங்குதா? So the gospel is a gospel of hope and not condemnation. உன்னால முடியாது, நீ இப்படி செய்ய, அப்படி செய்ய, நீ இப்படி பண்ணணும், நீ அழிய போற, நீ நரகத்துக்கு போற, இதெல்லாம் நமக்கு தெரியும். சரியா? But the good news is, நல்ல செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து வந்த காரணம் நமக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுப்பதற்கு. அதாவது நரகத்துக்கு போகிறவனுக்கு ஆண்டவர் ஒரு வழியை திறக்கிறார். நீயும் வாழ முடியும், நீ சாக வேண்டிய அவசியம் கிடையாது. நீ வாழ்க்கை முழுவதும் தோல்வியில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இயேசு வந்ததனால் உனக்கு வெற்றி உண்டு. வாழ்க்கை முழுவதும் நீ பிசாசுக்கு அடிமையாக அவனுடைய தந்திரத்துக்கும் அவனுடைய சூழ்ச்சிக்கும் பலியாக வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு வந்ததினால் நீ அவனையும் மேற்கொள்ள முடியும் என்பதுதான் நல்ல செய்தி. வாழ்க்கை முழுவதும் அவனுடைய கட்டுக்குள்ளும் அவனுடைய நோய்களுக்குள்ளும் நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு வந்ததினால் உனக்கும் வாழ்வு உண்டு. This is the good news that the church everywhere must speak, because Jesus came to bring us this good news. இல்லையா? இந்த நல்ல செய்தியை கொண்டு வருவதற்கு. Okay, to one point, ஒரே ஒரு காரியம். Look at this verse. இந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இருளில் உள்ளவர்கள், அதெல்லாம் நமக்கு தெரியும், நம்மளாம் இருட்டில் தான் இருக்கிறோம் என்று. இருளில் உள்ளவர்கள் மேல் தெய்வனுடைய மகிமை வந்ததாம். The glory of the Lord came upon those who were in the darkness. Now, if you and I were to be asked to write this verse, இந்த வசனத்தை நீங்களும் நானும் எழுத வேண்டும் என்று யாராவது கேட்டா நீங்க எப்படி எழுதியிருப்பீங்க? இருளில் உள்ளவர்கள் வெளிச்சம் அவர்கள் மேல் வந்தது என்று எழுதியிருப்பீங்க. கரெக்டா? நான் அப்படி எழுதியிருப்பேன். Those who sat on darkness, in darkness, light came upon them.
வெளிச்சம் அவர்கள் மேல் வந்தது என்று. பட் ஐசையா சொல்லுகிறாரு, those who sat in darkness, இருளில் அமர்ந்திருந்தவர்கள் மேல் மகிமை வந்தது என்று. glory came. and இந்த மகிமைக்கு ஒரு தன்மை என்னவென்றால் 3வது வசனம் சொல்லுகிறது, ஜாதிகளும் ராஜாக்களும் இந்த வெளிச்சத்துக்கு நேராக என்ன செய்வார்களாம், வருவார்கள் என்று. அப்போ ஆண்டவர் அன்பானவர்களே நமக்கு வெளிச்சத்தை தரவில்லை, இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை தரவில்லை, இருளில் இருக்கிறவர்களுக்கு மகிமையை தருகிறார். இந்த மகிமை வெளிச்சத்துக்கும் அப்பாற்பட்ட வல்லமை உள்ளதாக இருக்கிறது. because this glory has the capacity or the characteristic to attract nations and kings towards us. You understand what I mean? So God does not give us light in the sense that we understand light la நம்ம விளங்கிக் கொள்ளுகிற மாதிரி கிடையாது. Of course God gives us light in the other sense, in the sense that this light is a glory, விளங்குதா, which does positive things. இந்த வெளிச்சம் அன்பானவர்களே, அல்லாவிட்டால் இந்த மகிமை நமக்கு ஒரு தெளிவை கொண்டு வருகிறது மட்டுமல்ல, நாம் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு தன்மை உள்ளதாக இருக்கிறது. ஆகையினால் தான் ஏசாயா சொல்லுகிறார், இருளில் உள்ளவர்கள் வெளிச்சத்தை அவர்கள் மேல் வரவில்லை, அவர்கள் மேல என்ன வந்துச்சாம், glory வந்துச்சாம். so that we not only experience light, we make sure that the others also experience the light. இந்த வெளிச்சத்தை நாம் அனுபவிப்பது மட்டுமல்ல, மற்றவர்களும் இந்த வெளிச்சத்தை என்ன செய்வார்களாம், அனுபவிக்கும்படி. ஆகையினால் அன்பானவர்களே, கிறிஸ்தவர்கள் மகிமை பெற்றவர்கள். If you understand, if you can understand who we are, we can be a greater blessing. நாம் பெரிய ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நம்மை ஆசீர்வதிக்க மட்டும் தெய்வன் வந்தது கிடையாது, நம்மை ஆசீர்வாத கருவிகளாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் வந்திருக்கிறார். ஒரு கதையை சொல்லிவிட்டு முடிச்சிருக்கோம். 18வது நூற்றாண்டுல சார்ல்ஸ் டிக்கன்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு எழுத்தாளர் ஒரு நல்ல கதையை எழுதினார். நீங்க யூடியூபுக்கு போய் பாத்தீங்கன்னா தி கிறிஸ்மஸ் கேரல் என்று சொல்லப்பட்ட ஒரு படம், அது படமா எடுத்திருக்கிறாங்க அவர் புத்தகத்தை. and it is a very famous movie. It was in 1957, 1957வது ஆண்டுல எடுக்கப்பட்ட ஒரு படம், ஒரு கிறிஸ்தவ படம். அந்த படத்துல இந்த கதையில அவர் கதை என்ன எழுதி இருக்கிறார்னா, ஒரு பொல்லாத ஒரு மனுஷன் இருப்பார். a very bad man, he is actually a very stingy man. பிள்ளைகள் அவர் வீட்டு முன்னால கேரல் படிக்க வந்து அவர்த்தி அடிச்சிடுவார், ஏன்னா அவங்களுக்கு நன்கொடை கொடுக்கணும் என்று. வேலை செய்யறவனுக்கு லீவு கொடுக்க மாட்டார். ஒரே ஒரு நாள் தான், நான் பாருங்க எஸ்தருக்கு 2 நாள் கொடுத்திருக்கிறேன், ஒரு நாள் தான் கொடுப்பாரு, அதையும் கருவிக்கிட்டே கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பொல்லாத ஒரு மனுஷன் பாருங்க, அவன் கூட ஒருத்த வேலை செய்வான். அவனுடைய பிள்ளைக்கு வந்து ஒரு போலியோ சீக்கு மாதிரி, probably because of no proper diet, அவங்க நல்லா சாப்பிடுவது கிடையாது. அதனால அவன் வந்து அந்த குச்சியில குச்சை வச்சுதான் நடந்து கொண்டிருப்பான். பலவீனமான குடும்பம், ரொம்ப ஒரு ஏழையான ஒரு குடும்பம். எல்லாத்துக்கும் தெரியும் இந்த முதலாளி ரொம்ப பொல்லாதவன் என்று. நான் கதையை எல்லாம் சொல்ல முடியாது, ஆனா சுருக்கமா சொல்லிடுறேன். ஒரு நாள் இந்த ஒரு ஆவி வந்து அவனை சந்திக்கும். அவனை சந்தித்து விட்டு 3 ஆவிகள் சந்திக்கும். 3 ghosts of Christmas சொல்லுவாங்க. The ghost of past Christmas, the present and the future. So கடந்த நாட்களை குறித்து அவனுக்கு வெளிப்படுத்துவாங்க. உன் வாழ்க்கைலாம் இப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குது, நடக்க போறது எப்படி என்று. நடக்க போறதை வந்து காட்டும் பொழுது கடைசியா இந்த மனுஷனை கொண்டு போய் அவனுடைய கல்லறையில போய் நிப்பாட்டுவாங்க. இதாண்டா உன் கல்லறை, இங்கதான் நீ செத்து கிடக்கிற இடம், நல்லா நினைச்சு பாரு உன் கல்லறையில என்ன எழுதணும் என்று. What do you want them to write to? Anyway, he has a transforming heart or experience. அந்த நாட்கள்ல ஒரு மாறப்பட்ட ஒரு அனுபவம். இவன் மாற்றப்பட்ட பிறகு இவன் என்ன செய்வானா, அந்த ஏழை குடும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய டர்க்கி வாங்கி கொடுப்பான். ஒரு டர்க்கி என்னது, வான்கோழி, கரெக்டா, வான்கோழி. பெரிய வான்கோழியை வாங்கி பிரசன்ட் கொடுப்பான். யாருக்கிட்டையும் சொல்லாத, நான் கொடுக்கிறேன்ட்டு அந்த குடும்பத்துக்கு போய் கொடு அப்படின்ட்டு அந்த வான்கோழியை கொடுத்துருவான். அந்த
அந்த குடும்பத்துக்கு அந்த கிறிஸ்துமஸ்க்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ரொம்ப ஏழையான குடும்பம். வாங்கோலி வந்துரும் வீட்டுள்ள. அப்ப எல்லாம் யோசிப்பாங்க, யாரா கொடுத்தது இந்த வாங்கோலியை? இந்த கிறிஸ்துமஸ்க்கு நம்ம கொண்டாடுறதுக்கு இந்த வான்கோழியை யார் கொடுத்தாங்க யோசித்துக்கிட்டு யாரா இருக்கும்னு கேட்கும் பொழுது அந்த ஊனமா இருந்த பையன் சொல்லுவான், ஒருவேளை மிஸ்டர் ஸ்க்ரூஜ் அனுப்பினாரோ, அதாவது அந்த கஞ்சனை, ஒருவேளை அந்த கஞ்சன் அந்த ஸ்க்ரூஜ் அவருடைய பேரு, அவர் அனுப்பினாரா என்று சொல்லுவார். கேட்பான், சொல்லுவான். அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, what do you think would have driven him to such insanity? எப்படா அவன் இவ்வளவு பெரிய பைத்தியமா திடீர்னு மாற முடியும் அப்படி என்று. ஏன்னா அவன் அவ்வளவு கஞ்சன், அவன் பைத்தியமா மாறினாதான் இந்த மாதிரி குடும்பத்துக்கு ஒரு இவ்வளவு பெரிய வான்கோழியை என்ன செஞ்சிருக்க முடியும், கொடுத்திருக்க முடியும். அப்ப அவங்க அம்மா கேட்பாங்க, what do you think has driven him to such insanity? எப்படி இவன் இவ்வளவு பைத்தியமா மாறி இருப்பான் என்று நீ நினைக்கிறேன்? அப்ப அந்த பையன் சொல்லுவான், இட்ஸ் கிறிஸ்மஸ். இது என்னது? இட்ஸ் கிறிஸ்மஸ். And something hit me at that time when he said that. Christmas drives us insane. கிறிஸ்தவம் அன்பானவர்களே நம்மை பைத்தியக்காரனாக மாற்றுகிறதாக இருக்கிறது. எந்த அர்த்தத்தில் சொல்லுகிறேன் என்றால், பாருங்க, எல்லா மதத்திலையும் பல காரியங்களை செய்கிறாங்க அவங்களுடைய தெய்வனை பிரியப்படுத்துவதற்கு. நீ இதை செய்யணும், நீ அதை செய்யணும், நீ இதை கொடுக்கணும். இஸ்லாம் மதத்துல இருந்து இந்து மதத்துல வரையில மற்ற எந்த மதத்தை எடுத்தாலும் இதெல்லாம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்பதான் உன்னுடைய தெய்வனை என்ன செய்ய முடியும், பிரியப்படுத்த முடியும் என்று. நம்ம ஒண்டி ரொம்ப வித்தியாசம் பார்த்தீங்களா? ஆலயத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்றோம், டாய்லெட்ல இருக்கும்போது கூட ஜெபம் பண்றோம். இல்ல எங்க இருந்தாலும், எப்படிடா இயேசு எனக்காக வந்து விட்டார், the Lord has come for me, therefore I am free. வேதம் சொல்லுகிறது, if the Son sets you free, you are free indeed. மனுஷகுமார், தெய்வகுமாரன் நம்மை விடுதலையாக்குவார் என்றால் மெய்யாகவே நாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள். We are free, and that is what drives us insane. How can God love us? That drives us insane. How can God be good to us? கடவுள் நம்மை போல பாவிகளுக்கு எப்படி நல்லவரா இருக்கிறாரு? It drives us insane. நாம் பாவம் செய்த பிறகு எவ்வளவோ நிபர்த்தனைகள் அட்டோன்மென்ட் மதஸ்தர் செய்யறாங்க. பட் நம்ம வந்து we go to God and sincerely say, Lord, we are sorry, and the Lord says, I forgive you. That drives us insane. மற்றவர்கள் மரிக்கும் பொழுது நம்பிக்கை இல்லாதவர்களாக மரிக்கிறாங்க. பரலோகத்துக்கு போறனா, நரகத்துக்கு போறனா, அடுத்த தடவை பூச்சா பறக்க போறனா, பன்னியா பறக்க போறனா, என்னன்னு தெரியல இல்லையா? நம்மளுக்கு கேரண்டி, 100% guarantee we are going to be in heaven. Christmas drives us insane. You understand? Yes, Christmas drives us insane because the Lord came to set us in other free indeed. Amen. So இத மறந்துடாதீங்க அன்பானவர்களே. இருளில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வெளிச்சம் தர வேண்டும் என்று வரவில்லை, மகிமையை தர வேண்டும் என்று வந்திருக்கிறார். And this is the glory that we are celebrating today. Amen? Amen. Right. Okay. That's all I wanted to share with you. ஒரு announcement for your prayer request. உங்க ஜெப விண்ணப்பத்துக்காக மூவார்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. மூவார்ல ஒரு கத்தோலிக் பிரிஸ்ட வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னத்துக்காக என்றால் அவர் வந்து இந்த பாட்டு புஸ்தகங்கள் ஓரங் அஸ்லி மத்தியில ஊழியம் செய்கிறாரு. அவர் வந்து இந்த பாட்டு புஸ்தகத்தை வந்து போய் ஒரு கடையில போட்டோ செட் பண்ண கொடுத்திருந்தாரு. என்ன போட்டுருச்சுன்னா, போட்டோ செட் அந்த புக்ல கப்பூஜியான் கப்பாட துவான் அல்லா அப்படின்னு போட்டுருச்சு. அதை வந்து போட்டோ ஸ்டாட்காரன் சொல்லி விட்டுட்டானா போலீஸ் கிட்ட, அல்லாட்டி வேற ஆள் ஏதாவது சொல்லி விட்டுட்டாங்களா எனக்கு தெரியாது. we do not know that. பட் இவர் அந்த போட்டோ ஸ்டாட் புக்கை எடுக்க போகும்போது போலீஸ் were waiting, so they arrested him and confiscated the 30 books, 30 பாட்டு புஸ்தகங்கள். and அவர் போய் சொன்னாரா, இது அவர் லாயர் கூப்பிட்டு லாயர் பேசி இருக்கிறார், நீ இது ஒரு பெரிய கேஸ் ஆயிரும், நீ விளையாடாத என்று. அப்போ போலீஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவரை விட்டுட்டாங்க. ஆனா அந்த 30 புஸ்தகத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சுக்கிட்டாங்க. இது வந்து இந்த தங்கா போலீஸ் ஸ்டேஷன்ல.
இப்போ கொஞ்சம் முந்தி தான் நீங்க படிச்சிருப்பீங்க ஸ்லாங்கோர்ல அந்த பைபிள்ஸ் கொடுத்தாங்க திரும்ப, அதுவும் ரொம்ப சாப் பண்ணி இது பண்ணி கொடுத்துருக்காங்க. So pray. Now it has come nearer to our doorstep. It has come to Humor and Thankar. So let us pray. Keep on praying for our பேர் Pastor Cyril மன்னா யாகம் என்று நினைக்கிறேன். The books are there and pray to the Lord when He was just sharing. God bless you. Merry Christmas. ஆனா பிரதர் இந்த அடுத்த ஒரு ஸ்பெஷல் சாங் போறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ஒரு கேள்வி நினைச்சேன். கிறிஸ்மஸ்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரு மறக்க முடியாத ஆட்டுக்கறி, வாழை இலையில சாப்பாடு. இல்ல முதல் நாள் வந்து எங்க அப்பாவுல எங்க சித்தப்பா தான், எங்க சித்தப்பா தான் அவரு பாஸ்டர் கிளாக்கோட அப்பா இருக்காருல்ல, என்னுடைய சித்தப்பா. அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா எங்க தாத்தா கூட சேர்ந்து ஆடு பிடிச்சிட்டு வந்து, நாங்க வந்து டபுள் ஸ்டோரியில இருந்த எஸ்டேட்லயே, அப்புறம் கீழே வந்து ஆடை கட்டி வச்சிருவாங்க. எப்படா கழுத்து இருப்பாங்கன்னு பார்த்துட்டு இருப்போம். ஆடு கத்தும் பாருங்க. ஆனா எங்களுக்கு வந்து அந்த மாலை இலையில அவங்க சமைச்சு வைக்கிறது தான் எங்களுக்கு ஞாபகமா இருக்கும். படியில உட்காந்து பார்த்துட்டே இருப்போம். அறுத்து தோலை உருக்கி அதை என்ன செவரொட்டின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து செவத்துல அடிப்பாங்க, பட்டுன்னு பிடிச்சிக்கும். என்ன துட்டு அடிப்பாங்க அது தெரியல, அது ஒழுங்குற நேரம் பிடிங்கி வீசுவாங்க. அதுல அதுக்கு பேரு சிவரொட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது ஒண்ணு. அப்புறம் வந்து இந்த உடுப்பு எங்க அப்பா வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாரு. கிறிஸ்துமஸ் வர்றதுக்கு நாள் இருக்கும். ஏன்னா எஸ்டேட்ல வந்து ஒரு வாட்டி தான் சம்பளம் போடுவாங்க, அப்பயே வாங்கிட்டு வந்துருவாரு. ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாம எடுத்து போட்டு இந்த கண்ணாடியில இப்படி வளைஞ்சி பார்ப்போம். அந்த கண்ணாடி வெடிக்காது. அதுதான் ஒரு இன்னும் ஞாபகம் இருக்கு. எனக்கு வந்துட்டு 24ஆம் தேதி நாங்க சர்ச்சுக்கு போயிடுவோம். போயிட்டு அந்த விடிய காலையில எங்க அம்மா அப்பா என்ன செய்வாங்கன்னா, காலையில எங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் வந்து தயாரிச்சு இருப்பாங்க. எங்க அப்பா என்ன செய்வாருன்னா வருஷம் கோழி ரோஸ்ட் பண்ணுவாரு. சோ அந்த காலத்து சாப்பிட்டு தான், இப்ப வரைக்கும் நான் ரோஸ் சாப்பிட்டதே இல்லை. அப்ப ரோஸ்ட் பண்ணிடுவாரா, பண்ணி வச்சுட்டு எங்க அம்மா அதேதான் அக்காவுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அது முடிஞ்ச பிறகு பசியாருவோம், ப்ரே பண்ணுவோம், பசியாருவோம். அப்புறம் வெளியே கேம் நடத்துவாரு. அந்த கேம் என்னன்னா, எனக்கு சரியா ஞாபகம் ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு. ஒரு கருத்தாசை இதை வச்சு விட்டடிப்பாங்க, யாரு பிடிக்கணும்னு. அப்புறம் ஒரு ஆள் இப்படி பிடிச்சிக்குவோம், அப்புறமே பரிசு கொடுப்பாரு. சோ இதுதான் எப்பயும் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நடத்துவாரு. அதுக்கும் ஆனந்தமான ஒரு ஆனா இதெல்லாம் அந்த காலத்துல இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு இதுல எல்லாமே தனித்தனியா இருக்கிறோம். அப்ப அப்புறமா ஒரு ரெண்டு பேர் வந்து அவங்களுடைய அனுபவம் எல்லாம் எப்படின்னு சொல்லி இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் சாங் இருக்கு பிரதர். ஆமா, யார் பாடுறாங்க? அந்த பாடுறதுக்கு நம்மளுடைய சபையில வந்து புதுசா வந்து வந்திருக்கிற ஒரு பாடகர். அவர் வந்து இந்தியா வந்து ராமன். நம்ம கிட்டாரிஸ் வந்து அவர் பேர் கேபா. அவரு கூட எல்லாம் அவரு பணியாற்றி இருக்கிறாரு. நல்ல ஒரு சிறந்த பாடகர். அவரு கூட வந்துட்டு இருக்குறல் இசை பாடல் தெரியாது. இன்னொருத்தவங்க பாடுறதுக்கு வந்துட்டு அவங்களும் ஒரு நல்ல ஒரு பாடகி, சிறந்த பாடகி. அவங்க பேர் வந்து தசம பாகம் திரேசா. ஏன்னா திரேசா 2 பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு தசம பாகம்னு இந்த சபையில வந்து பட்டம் கொடுத்துருக்காங்க. தசம பாகம்னு. அவங்களுக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. சோ அதனால தசம பாகமும் யாகவன். ஏசாயா 54:10 சொல்லப்படுகிறது போல, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னை கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உன்னை நிட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று
அதிகாரம் 16 சொல்லப்படுகிறது போல அவருக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலான செமையமாக்குவேன் என்று உண்மை மனதுடன் கர்த்தர் சொல்கிறார். கண்ணீரோடு நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆனால் நீதிமொழி 23 அதிகாரம் 16 சொல்லப்படுகிறது போல நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது.
இந்த பாடல் வந்துட்டு 2013 ஆண்டவருடைய கிருபையில ஜெபத்தில் இருக்கும்போது எழுதின ஒரு பாடல். அதை இதுவரைக்கும் நான் மட்டும்தான் பாடியிருக்கிறேன். ரொம்ப வற்புறுத்தி கேட்டாங்க நானும் பாட போறேன் அப்படின்னு சொல்லி, அதனால இந்த வருஷம் மைக் 1 மைக் 2 ஓகே கேட்டு தேவனை மேன்மைப்படுத்துவோம். Yeah.
நான் சுவாசிக்க நேருமோ கிருபை இல்லாமல் தினம் தொடங்கிட கூடுமோ நேசம் இல்லாமல் நான் சுவாசிக்க நேருமோ இயேசுவே என் நண்பரே நாமம் உயர்த்துகிறோம் இயேசுவே உன் நண்பரே உன் நாமம் சோஸ்தரிப்போம் அடுத்ததாக கேரள குழுவினர் கடைசி பாடலை பாட வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரட்சகர் பிறந்தாரே ரட்சகர் பிறந்தாரே